ஜூன் ஜூலை மாதம் போல் நீங்கள் பாருங்கள், விரைவில் உங்களுக்கு தெரியும் அதிமுகவில் செந்தில் பாலாஜி இணைவார். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒருவேளை அவர் அதிமுகவில் இணைஞ்சிட்டா டிஎம்கேல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? டிஎம்கே இதுக்கு மேலே என்னம்மா பண்ண நினைக்கிறீங்க? டிஎம்கேவுடைய ஒட்டுமொத்த குடும்பியும் யார் கையில் இருக்குது? பிஜேபியோட கையில் இருக்குது. ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா வந்து விஜய் அவர்கள் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சுருக்காரு, இல்லை செந்தமிழன் சீமான் அவர்கள் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுக தான் வந்துட்டு பாஜகவோட வந்து தொடர்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? திமுக அதிமுக 2 பேரும் வந்து பிஜேபியோடு இணக்கமாக செய்கிறார்கள். அதான் நிதர்சனமான உண்மை. திமுக எதிர்ப்பதற்கான எந்த வழிவகையும் இல்லாமல், நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, துரைமுருகனின் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேஷுவலாக வெளியில் வந்துட்டார். கிட்டத்தட்ட திமுக மீது, அமைச்சர் மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த திட்ட வடிவம் பெற்றாலும் யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஞானசேகரன் வழக்கு கூட பூதாகரமாக போய் மறுபடியும் அவன் மீது 7 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஜாஃபர் சாதிக்கோட வழக்கு வந்து மீண்டும் பூதாகரமாக இருக்குது. அமீருக்கு பணம் போட்டான்ற விஷயம் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா வழக்குகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இவர்கள் யாராவது எதிர்த்தாக்கா அந்த வழக்குகளுக்கான தீர்ப்புகள் விரைவில் வரும். அப்போ ஒவ்வொரு பயந்து அமைதியா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? தொடர்ந்து அடங்கி தான் இருக்கிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.